தற்போதைய அண்மை செய்தி. ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வரும் சூழலில் தற்பொழுது ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் ஆகிய 2 மாவட்டங்களுக்கும் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லாவண்யா. தற்பொழுதைய நிலவரப்படி திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு எந்தெந்த பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் சிகாமணி. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவி வருகிறது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும். அதற்கு அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளில் நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருந்த ஒரு நிலையில் இன்று திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உட்பட 9 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை காலை வேளைகளில் வானம் இருண்டு காணப்பட்டது. நகரின் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை முதல் கனமழை வரை பெய்தது. இருப்பினும் தற்பொழுது ஒரு வெயில் அடிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. இருப்பினும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் அந்த நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தமிழ்நாடு கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நிலவி வருகிறது. தொடர்ந்து இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழ்நாடு, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் ஒரு 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும். அதற்கு அடுத்த 12 மணி நேரத்தில் வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்கிறது என ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய 2 மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை உட்பட 9 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதே போல 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சிகாமணி, விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.